2 நாளா எந்த ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராமோ சோஷியல் மீடியா எது தந்தாலும் கில்லி சரத்குமார், அமைச்சர் சரத்குமார், தாவேகா அமைச்சர் சரத்குமார் இதே பதிவு தான். ஒரு சில பேர் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு சில பேர் அவருக்கு அகைன்ஸ்டாகவும் வீடியோ பதிவிட்டு வராங்க. அந்த மாத்திரையை எப்படி உடைச்சிருப்பாரு, அந்த தூள் எப்படி வந்தது, மொபைல் மேலே வச்சாக்கா ஹைஜீனிக்காக இருக்குமா, ஏடிஎம் கார்டு எதுக்கு, 500 ரூபா நோட்டு எதுக்கு, இந்த மாதிரி ஒரு பதிவுகள்லாம் இந்த ஒரு 2-3 நாளாக பரவிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு நான் மற்ற கட்சிக்காரங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. பொதுமக்களுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவரு இந்த நிகழ்வு நடந்ததா சொல்றது எல்லாருமே சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல ஒரு ஸ்டேடியம்ல, சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னைக்கு எடுத்துட்டு போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன, இன்னைக்கு அதை வைரல் ஆக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவங்க இந்த வீடியோவை வைரல் ஆக்கணவங்க நினைச்சிருந்தாக்கா சரத்குமார் அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கும் போது வைரல் ஆக்கியிருக்கணும், அவர் பேரை கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா எம்எல்ஏவா ஜெயிச்ச பிறகு வைரல் ஆக்கியிருக்கணும், அவருக்கு கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு. இன்னைக்கு எடுத்துட்டு போட வேண்டிய அவசியம் என்ன 2 வருஷம் கழிச்சு? இது எல்லாமே பொதுமக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளை முட்டாளாக்குறதுக்காக எல்லா கவன சிதறல் வேலையும், நான் எதிர்கட்சியின் திமுகவை சொல்ல மாட்டேன், தாவேகா அரசுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஒரு சில பேர் இந்த வேலையை செய்யறாங்க. காரணம் என்னன்னா 2-3 நாளா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் ரைடு, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவருடைய பிஏ கைது, இபில வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு நிர்மல்குமார். வெள்ளை அறிக்கையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு மின்சாரத்துறையில அப்படின்னு சொல்லி தெளிவா போட்டிருந்தார். இப்போ தாவேகாக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும், தாவேகா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா 300 பஸ்ஸை புது பஸ்ஸுங்களை சிஎம் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் போதை ஒழிப்பு மேரத்தான் நடத்துறாரு. எல்லா சைட்ல இருந்துமே தாவேகாக்கு எதிர்ப்பே இல்லை, நல்ல பேரே வந்துட்டு இருக்கு. இதை எப்படி என்ன பண்ணலாம்? ஏவா வேலு அவரோட விஷயத்தை மறைக்கணும், சிவசங்கர் பிஏ கைதை மறைக்கணும், மின்சாரத்துறையில ஊழல் நடந்தது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்ததை திசை மாத்தணும். அப்ப என்ன தேவை நமக்கு? போடுறா இந்த வீடியோவை. இது மட்டும் கிடையாது, நிறைய வீடியோ கைவசம் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் திமுக சைட்ல எது மக்கள் முன்னாடி தாவேகா அரசு கொண்டு வைக்குதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு கவனம் சிதறல் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ கைவசம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை போட வேண்டியதானே? ஏன் இதுக்கு முன்னாடி விஜய் சரவணன் டான்ஸ் ஆடினார்னு போட்டாங்கல்ல, அப்ப நடந்தது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி கவன சிதறல் தான். ஆக நம்மளை புத்தி மழுங்கடிக்கிறதுக்கு, வேற ஏதோ விஷயத்த பேசுறதுக்கு, இந்த விஷயத்த நம்ம பேசுறதுனால 2 விஷயத்துக்கு முன்னாடி நடந்த பேர், அதாவது நான் இதை நீ சாதாரணமா எடுத்துட்டு போறியா, அவர் உபயோகப்படுத்துறது போதைப் பொருள்னு எல்லாம் சொல்றாங்களே, இதை நீ சாதாரணமா எடுத்துக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அவர் நடந்ததுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, ஒரு மருத்துவரும் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன் திமுகவை சேர்ந்த, திமுகவுக்கு ஆதரவா சோசியல் மீடியால பதிவிடுற ரோஸ்ட் பிரதர்ஸ், அவர் நான் சரத்தோடைய நண்பர்கிட்ட பேசினேன். அவர் நடுநிலைவாதி, எந்த கட்சியும் சாராதவர். அவரே சொல்லியிருக்காரு, அன்னைக்கு ஸ்டேடியம்ல அவரும் இருந்தாராம், அவர் நண்பர். நான் விளையாட்டுத்தனமா பண்ணது இன்னைக்கு அவருக்கு விபரீதமா வந்திருக்கு. அவருக்கு விபரீதமே கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அவரோட விளக்கத்தை கொடுத்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம தான் தேவையில்லாத பேசிக்கிட்டு, பேச வேண்டிய விஷயத்த பேசாம தேவையில்லாத பக்கத்துல பேசிட்டு இருக்கோம். நம்மளை கவனத்தை சிதறடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பஸ்ல இவ்வளவு நாளா தமிழ்நாடுன்னு சேர்க்க முடியாம இடம் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தாங்க, அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டு வச்சிருந்தாங்க. அதை பேசுறதுக்கு யாராவது துப்பு இருக்கா? எதிரா பேசுறதுக்கு மட்டும் வராங்கல்ல. தமிழ்நாடுன்னு இன்னைக்கு சேர்த்திருக்காங்களே புது பஸ்ல. இப்ப எப்படி முடிஞ்சது? கேரளாவை சேர்ந்த பஸ்ல பாருங்க கேஎஸ் சேர்த்திருப்பாங்க கேரளா, கர்நாடகாவை சேர்ந்ததை பாருங்க கேஎஸ்ஆர்டிசி, ஆந்திராவை பாருங்க ஆந்திரா. தமிழ்நாடுக்கு மட்டும் அரசு விரைவு பேருந்து, அரசு போக்குவரத்து கழகம், எஸ்சிடிசி. எஸ்னா என்னது? இது இவ்வளவு நாளா நாம் தமிழரை கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லா கட்சியும் கேட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமல்படுத்துறது யாரு? இன்னைக்கு மின்சாரத்துறையில ஒரு ஊழல் நடந்திருக்கு, அதை வெளியே எடுத்துட்டு வர்றது யாரு? ஏவா வேலு என்ன டெண்டர்ல எவ்வளவு மோசடி பண்ணிருக்காருன்னு சொல்றாங்களே, அதை எடுத்துட்டு வர்றது யாரு? இதெல்லாம் மீடியாக்காரங்க புரிஞ்சுக்கணும். மீடியாக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால இதை வெளியே சொல்ல மாட்டேங்கன்னு தெரியல. நான் முக்கியமாக சொல்றது பொதுமக்களுக்கு தான் சொல்றேன். நம்மளை கவன சிதறல் பண்றாங்க. தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஸ்க்ரால் பண்றோம், நம்ம சோசியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்றோம்னா முக்கியமான விஷயங்கள் மழுங்கடிக்கப்பட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள், அதுக்கு நம்ம லைக் போடுறதோ இல்லை கமெண்ட் பண்றதோ அதை ஷேர் பண்றதோ, இந்த மாதிரி நம்ம வேலையை பண்ணணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் 2-3 நாளா பார்த்துட்டேன்.
அதுக்கு உண்டான எல்லா விளக்கமும் அமைச்சர் கொடுத்துட்டாரு. அவர் சார்பில் ஒரு டாக்டர் வந்து கிளீனா விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னைக்கு அவர் எப்படி இருக்காரு? நல்ல விஷயம் செய்யறாரா? இவர் இப்படி பண்ணக்கூடிய ஆளா? இதை மட்டும் பாருங்க. மக்கள் பணியில செய்யறாரா? ஒரு மழை பெஞ்சப்போ எவ்வளவு வந்து ஓடோடி வந்து நின்று அந்த வெள்ளத்தப்போ நின்று அந்த மனுஷன் எவ்வளவு செஞ்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் மறைஞ்சிருமா? இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பினா ஒரு ஊனமற்ற குழந்தைக்கு, முதியவர்களுக்கு எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பேசுறதுக்கு யார் இருக்கா? இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, அவர் வேலையை அவர் மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு தேவை தமிழ்நாடு அரசுக்கு, ஆளும் அரசுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு நியூஸ் பரப்பிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க எடுத்துட்டு வர எதிர்கட்சியோட அம்பலம் எல்லாம் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவெல்லாம் நிறைய இன்னும் கைவசம் வச்சிருப்பாங்க. நீங்க உடனே அந்த வீடியோவை பத்தி கமெண்ட் பண்றதும் ஷேர் பண்றதும் இந்த வேலையாவே சுத்திட்டு இருப்பீங்க. இப்ப அரசுக்கு நிறைய வேலை இருக்கு. இது வேலையே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவங்க பாத்துக்க போறாங்க. எல்லா விஷயத்தையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? பாத்துக்க போறாங்க. இப்ப நீங்க சைலண்ட் ஆன உடனே அடுத்து வேற ஒருத்தவங்க வேற ஏதாவது ஒண்ணு கலப்புவாங்க. இப்படியே தான் நம்ம பேசிட்டு இருப்போம். மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார் அவர்கள் எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயங்கள். ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போதோ தாம்பரம் சைட்ல தண்ணி கழுத்தளவுக்கு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு போகும்போது பிரெட் எடுத்துன்னு போய் கொடுக்கறது, பால் எடுத்துன்னு போய் கொடுக்கறது, தன்னுடைய சொந்த செலவுல எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அங்க இருந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுனால ஒரு மனுஷனுக்கு கெட்ட பேர்லாம் வராது. இதை தயவு செய்து பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நம்ம மடைமாற்ற, நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். இனிமேல் ஃபியூச்சரில் வரும். அப்பையும் நீங்கள் தெளிவாக இருங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க.